வணக்கம், கோமதி டெய்லர். கஸ்டமர் இந்த பூனம் சாரி கொடுத்தாங்க. இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதில் 2 இன்ச்சில் பிளெயின் பார்டராக கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ்க்கு. அந்த பிளெயின் பார்டராக இருந்ததை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு 1.5 இன்ச்சில் கட் பண்ணி நான் அதை வந்து ப்ளவுஸுக்கு மேலேயே வச்சு தைச்சிட்டேன். ஏன் அப்படி தைச்சேன்னா, ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் அப்படி தைச்சேன். ஏன்னா சாரியில் இருக்கிற மாதிரியே நம்ம கொடுத்த மாதிரியே நம்ம ப்ளவுஸ் தைச்சோம்னா அது சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் மேட்சிங் நல்லா இருக்காது. அதனால் இப்படி இந்த ஐடியா பண்ணி நான் தைச்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சாரியில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து சின்ன பார்டராக ப்ளெயினாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் சாரியில் நல்லா பெரிய பார்டராக பூ போட்ட டிசைன் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி சாரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் அந்த டிசைன் பண்ணிக்கிட்டேன். கைக்கு மேலே நான் வச்சு தச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த பூவை கனெக்ட் பண்ணி நான் தச்சுக்கிட்டேன் டைமண்ட் ஷேப்பில். பேக் சைடுக்கும் நான் இதே மாதிரி தான் தைச்சேன். அப்புறம் இந்த ப்ளூ கலர் பார்ட்ரு வந்து கொஞ்சம் மிச்சப்பட்டுச்சு. அதனால் அந்த ப்ளூ கலர் பார்ட்ரை வந்து பேக் நெக்குக்கு பாக்கழுத்து வச்சு நான் அதில் வச்சு நான் தைச்சிட்டேன். ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு ப்ளவுஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.